ஊழல்லாம் சாதாரண ஊழல் கிடையாது. கொள்ளடிச்சு தினம் கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ஈசிஆர்ல ஒரு பிரிட்ஜை கட்டுறாங்க. இப்போ 14.5 கிலோமீட்டர் திருவான்மையூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் 14 கிலோமீட்டர் ஒரு பிரிட்ஜ் மேம்பாலம் 2100 கோடி ரூபாய் டெண்டர் போட்டிருக்கான். அதுல ஒரு கம்பெனி 1400 கோடி டெண்டர் போட்டாங்க, அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டான். ஐஐடி உடைய அளவுகோல் என்ன? 1 கிலோமீட்டர் மேம்பாலம் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 87 கோடி இல்ல 100 கோடி ஆகும். ஆனா இவன் 150 கோடிக்கு போடுறான். 700 கோடி எல்லாம் கொள்ளடிக்கிறது. அதுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். இது போன்ற எவ்வளோ இந்த மத்திய கைலாஷ் இருக்குல்ல, சென்னையில் மத்திய கைலாஷ் ஐஐடி வாசல்ல இருக்கு. அந்த மேம்பாலம் இப்படி போய் இப்படி ரைட்ல திரும்புது. இந்த மாதிரி ஒரு மேம்பாலம் கட்டவே கூடாது. இப்படி போய் அப்படியே வளைவ நேரா போனா அவ்வளவுதான், கீழே விழணும். முதலமைச்சர் அந்த மேம்பாலத்தை திறந்தார். திறந்து 2 நாள் கழிச்சு நான் போறேன். போனா மாட்டு வண்டியில போற மாதிரி இருக்கு. பள்ளமா இருக்கு. 100 இடத்துல அந்த மேம்பாலத்துல பள்ளமா புதுசா 2 நாள் ஆச்சுதான் திறந்து. தூக்கி போடு. என் கார் நல்ல கார் வேற, அந்த கார்ல தூக்கி போடுது. இவ்வளோ மோசமா, இவ்வளோ தரமில்லாத ஒரு மேம்பாலத்தை கட்டி அதை முதலமைச்சர் திறக்கிறார். வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ட்வீட்டை போட்டேன். இப்பதான் வந்த மேம்பாலத்தில் வந்த இவ்வளோ மோசமான மேம்பாலம் வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. இதை விசாரணை பண்ணணும், உடனே யாருன்னு பார்த்து பண்ணணும்னு சொல்லி உடனே 2 நாள்ல அந்த மேம்பாலத்துக்கு மேல தார போட்டு மறுபடியும் ரோட அது கான்கிரீட் போட்டு கட்டியிருக்காங்க மேம்பாலத்தை. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு, புகார் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு மேல ராத்திரில மூடிட்டு தார போட்டு மூடுறானுங்க. அந்த மேம்பாலம் கான்கிரீட்டுக்கு மேல தார போடக்கூடாது. இந்த தார் இன்னும் 2 மாசத்துல வெளியில வந்துடும். அப்போ எவ்வளவு மோசடி, எவ்வளவு ஊழல், லஞ்சம் வாங்கி கொள்ளடிக்கிற ஒரு கட்சி போதையா? உங்களுக்கு எதுவும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில்? 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 12, 13, 16 ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இதெல்லாம் ஒரு ஆட்சி? இவரெல்லாம் முதலமைச்சரா? வெக்கப்படணும். அதெல்லாம் வெக்கப்படும். அதை பத்தி கேட்டா தமிழகம் ஒளிர்கிறது, மிளிர்கிறது, கிழிகிறது. வெக்கக்கேடு. அதெல்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் விளம்பரம். நாங்க எங்களுடைய வாக்குறுதிகளை 100 விழுக்காடு இல்ல 110 விழுக்காடு நிறைவேற்றிட்டாங்களாம். ஏன்னா இவங்க சொல்லாததான் செஞ்சிட்டாங்களாம். பாவீங்களா? அதுக்கு நான் புத்தகமே போட்ட வழியில் எதுவுமே நிறைவேற்றல, எல்லாமே ஏமாத்து. மாசம் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, நீட்டு தேர்வை ஒழிக்கணும்னு சொன்னாங்க, 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், எவ்வளோ வாக்குறுதிகள், ஒண்ணு கூட செய்யல. உருப்படாது ஒரு ஆட்சி இது. இதெல்லாம் நிச்சயமாக நீங்க எல்லாம் ஒரு மாற்றம். இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இன்னொன்னு, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், இதுல சட்டமன்ற தேர்தலில் நிறைய பேர் எம்எல்ஏ ஆக போறீங்க. ஆனால் அதுக்கு பிறகு வர உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நிறைய பேர் வருவீங்க. நீங்க, எனக்கு ஆசை, நீங்க எல்லாமே அங்க வார்டு, இந்த ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், சேர்மன் எல்லாமே வரணும். நான் சொல்றது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் திறமை இருக்கு, எல்லாத்துக்கும் திறமை இருக்கு. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு சந்தர்ப்பம் வேணும். அந்த சந்தர்ப்பம் தான் வருகின்ற காலம், உங்களுடைய காலம். நான் சொல்றேன், இப்ப கூட இவங்க இந்த தீபா வந்திருக்கிறாங்க, அவங்க கவுன்சிலர், அங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க வார்டு கவுன்சிலர், அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்க எல்லாம் வரணும். அதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. அதுக்கு எல்லாம் இன்னும் வாங்க, பொது வாழ்க்கையில வாங்க, அரசியல் வாங்க, பெண்கள் இன்னும் கூடுதலா வரணும். வாக்காளர்கள் ஆண்களோட பெண்கள் வாக்காளர்கள் தான் அதிகம். அது தெரியும்ல உங்களுக்கு. 12 லட்சம் வாக்காளர்கள் கூடுதல் நீங்க இருக்கிறீங்க. நீங்க தான் மெஜாரிட்டி.
ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பவர் இல்லை. அந்த பவரை நீங்க தான் வாங்கணும். ஆமா, நான் சக்தி, எனக்குள்ள சக்தி இருக்கு அப்படின்னு எல்லாமே நீங்க வரணும், பண்ணணும்.